ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஏஐஐ கிளாஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து 393 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. கல்வி தகுதினா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2 நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டேரெக்டாக ஆன்லைன் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 30,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 30 ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது உங்களுக்கு வந்து பாருங்கள் ஏஐஐ கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அலைடு சர்வீஸ் கம்பெனி லிமிடெடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சப்சிடி யூனிட் தான் வந்து இது, அதாவது துணை நிறுவனம் தான் வந்து இந்த யூனிட். இங்கிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பாருங்கள் செக்யூரிட்டி ஸ்க்ரீனருங்கிற கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை லொக்கேஷன் இருக்குது. ஸோ சென்னைக்கு வந்து பாருங்கள் 176 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 30 ஜூனுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த டிகிரியில் வந்து 60% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அதாவது ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால், அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 58% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் ஸ்பீக் நல்லா வந்து உங்களுக்கு எபிலிட்டியாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் 27 வயசு வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசிலாம் வரீங்கன்னா உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசிக்கு மட்டும் 750 ரூபா, எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் அனைத்து பெண்களுக்குமே வந்து 100 ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்னையிலேருந்து ஓப்பன் ஆகுதுன்னா 9th ஜூன்லேருந்து 30 ஜூன் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. AAICLAS.AERO இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ்க்கான சர்டிஃபிகேட்லாம் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு இதில் அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி பே வந்து உங்களுக்கு எப்படி தராங்கன்னா ஸ்டைஃபனு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு வந்து 30,000 இருக்கும். செகண்ட் இயர் வந்து 32,000, தேர்ட் இயர் வந்து 34,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இதில் வந்து லீவ்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ 18 டேஸ் வந்து ப்ரிவிலேஜ் லீவு, அதுக்கப்புறம் ஆஃப் டே வந்து பாருங்க உங்களுக்கு 12 டேஸ் வந்து ஆஃப் பே லீவ் இருக்குது. இந்த மாதிரி சிக் லீவ்லாம் வந்து இருக்கும். ஸோ இதில் இனிஷியலாக வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும். அந்த ட்ரைனிங் அப்போ 15,000 உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரைனிங் வந்து எப்படி வந்து இருக்கும், அது எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ் மந்த் வைஸாக உங்களுக்கு வந்து பாருங்கள் என்னென்ன ட்ரைனிங் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பற்றில அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்லைன் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட மார்க்கை வந்து பேஸ் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் மெரிட் செலெக்ஷன் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஆன்லைன் இன்ட்ராக்ஷனுக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. 12th நீங்கள் முடிச்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே சென்னையில் வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்குது. 54 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 30 ஜூன் தான் வந்து இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ரீட் ஸ்பீக் நல்லா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஜென்ரல் ஓபிசிக்கு வந்து 500 ரூபா ஃபீஸு, எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் 100 ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் அதே வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான மந்த்லி ஸ்டைஃபன் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் 21,500 ரூபா ஃபஸ்ட் இயர் இருக்கும். செகண்ட் இயர் வந்து 22,000 ரூபா, தேர்ட் இயர் வந்து 22,500 ரூபா வந்து உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபன் வந்து வரும். ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த 2 நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.